வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிலர் நம்மிடம் பேசும் நேரத்தை குறைப்பது கூட ஒருவித நிராகரிப்பு தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு கவலையும் இல்லை, கண்ணீரும் இல்லை. அன்பு காட்டுவதில் அளவோடு இருந்தால் நமக்கு நான் மட்டும்தான் என்பதை நமக்கு புரிய வைக்கவே சிலர் நாம் வாழ்வில் வந்துவிட்டு செல்கிறார்கள். நாம் அமைதியாக இருப்பது கூட சிலருக்கு திமிராகத்தான் தெரியும். விட்டு விடுங்கள். அப்படியானவர்களுக்கு புரிய வைக்க முடியாது. நம் மௌனம் நமக்கு நெருக்கமானவர்களை பாதிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு நம் முக்கியமில்லை என அர்த்தம். உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறை கூறுபவர் உன்னை பற்றியும் மற்றவரிடம் குறை கூறுவார்கள். அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். சரி, பிடிக்காதவங்க நீயாகவே இரு. பிடித்தவர்கள் நேசிக்கட்டும், பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும், விரும்புவர்கள் இருக்கட்டும், விரும்பாதவர்கள் விலகட்டும். தனக்கு என்றால் தவறும் சரியே, பிறருக்கு என்றால் சரியும் தவறுதான் என்று சொல்லும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் விட்டுவிட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள். வார்த்தைகள்தான் மாற்றம் இருக்குமே ஒழிய மனதில் அதே அழுக்குதான் இருக்கும். நடிப்பவர்கள் கோபப்படுவதில்லை, கோபப்படுபவர்களுக்கு நடிக்க தெரிவதில்லை. பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ள வேண்டாம், உன்னை பற்றி அதிகம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இரண்டுமே உங்கள் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும். சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களை கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது நல்லது. பணம் பகையாக்கும், பாசம் பரதேசியாக்கும். விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே எவனும் பயப்படுவான். பசிக்கும்போது கிடைக்காத உணவும், பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை. பணம்தான் உலகம் என நினைக்கும் சிலரிடம் சொல்லுங்கள், பூமியை தவிர வேறெங்கும் பணம் சொல்லும்படி ஆகாது என்று ஒதுக்குகிறார்கள் என்பது கூட தெரியாமல் ஏன் பேசவில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றது அப்பாவி மனசு. அன்பாக இருந்தாலும் சரி, ஆறுதலாக இருந்தாலும் சரி, புரியாத இடத்தில் அனைத்துமே குப்பைதான். நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்பது தவறு, அவர்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே உண்மை. உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும், நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல குணம் இருக்கும், அதிக அன்பு இருக்கும் இடத்தில் அதிக அளவான கோபம் இருக்கும். உனது முதல் ஏமாற்றம் உனது இரக்க குணத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிக கோபமும் அதிகம். ஆனால் வேஷம் கிடையவே கிடையாது. முன் கோபம் பல மோசமான விளைவுகளை கொண்டு வரும். எனினும் முன் கோபக்காரர்கள் உண்மையில் மற்றவர்களை விட இரக்க குணம் உள்ளவர்கள். உங்களின் மௌனம் யாரை பாதிக்கவில்லை, அவர்கள் உங்களிடம் பொய்யாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். தெரியாத உறவுகள் காட்டும் அன்பு கூட சொந்த உறவுகளிடம் இருப்பதில்லை. நீ என்னதான் நல்லது செய்தாலும் குற்றம் சொல்ல 4 பேர் இருக்கத்தான் செய்வார்கள். உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. தனியாக நிற்கும்போது இறைவனை உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு. உங்களின் தேவைக்காகவோ அல்லது பொழுதுபோக்கிற்காகவோ பிறரின் உண்மை அன்பிலும் அவர்களின் உணர்விலும் விளையாடாதீர்கள். போலி உறவுகள் வதந்திகளை நம்புபவர்கள், உண்மையான உறவுகள் உன்னை மட்டும் நம்புவார்கள். பழைய உறவுகளிடம் வார்த்தைகளை விடும் முன் அவர்களுடன் வாழ்ந்து சிறந்த நாட்களையும் சற்று எண்ணி பாருங்கள். நிச்சயம் கவலை மாறும். திருப்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும்.
ஆனால் திரும்ப நினைக்க வைக்கும் குணம் ஒரு சில உறவுகளுக்கு மட்டுமே இருக்கும். அப்படி ஆனவர்களை கைவிட்டு விடாதீர்கள். சில வேளைகளில் நம் கூட இருக்கும் உறவுகள் விஷமாகவும் அல்லது வேஷமாகவும் இருப்பதை உணர்ந்து விடுகின்றார்கள். உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எவ்வளவுதான் அன்பை காட்டினாலும் அது வெறும் குப்பை போன்றே பார்க்கப்படும். நாம் தேடி தேடி போவதால் தான் சில உறவுகளுக்கு நம் அருமை புரிவதில்லை. சிலரிடமும் அளவோடு பழகிக் கொள்வோம். உண்மையாக வெறுக்கப்படுகிறார்கள். பொய்யாக நடிப்பவர்கள் போற்றப்படுகிறார்கள். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் நிச்சயம் ஏதோ ஒரு சந்தோஷத்தை ஒளித்து வைத்திருக்கும். காலம் கனியும் வரை காத்திரு. எந்த ஒரு காயத்திற்கும் சில உறவுகள் மருத்துவர்கள். ஆனால் அந்த உறவுகள் ஏற்படுத்தும் காயத்திற்கு மருந்தே இல்லை. பேராசை கொண்ட சில உறவுகளுக்கு இந்த உலகத்தையே கையில் கொடுத்தாலும் திருப்தி உண்டாகுவதில்லை. உன்னை மிதிக்கும் உறவுகளிடம் தாழ்ந்து பேசணும். உன்னை மிதிக்கும் உறவுகளிடம் வாழ்ந்து பேசணும். வாழ்க்கையில் வரும் கற்று தராத பெரிய பாடங்களை சில உறவுகள் கற்று தந்து விடுகிறார்கள். வாழ்க்கையில் யாரையும் நம்பி வாழ்ந்து விடாது என்று. வாழ்க்கையில் சில உறவுகளை முழுமையாக நம்புவதால் தான் அதிகம் ஏமாற்றங்களையும் சந்திக்கின்றோம். போலி உறவுகள் நிழல்களை உங்களை இருண்ட நேரத்தில் அவர்களை எங்கும் காண முடியாது என்று உங்களுடன் இருப்பார்கள். நாளை உங்களுக்கு எதிராக இருப்பார்கள். அதிகமான உறவுகளை கொண்டிருப்பது பெருமை இல்லை. உண்மையான உறவுகளை கொண்டிருப்பதால் முக்கியம். உங்களின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும் விஷயங்களை விட உங்களுக்கு துணையாக இருக்கும் உறவு மதிப்பு மிக்கவர். யாரையும் தலைக்கு மேல் வைக்க நினைக்காதீர்கள். நொடியில் தூக்கி எறியும் போது தாங்க மாட்டார்கள். பேச நேரமில்லை என்றால் நம்பாதீர்கள். அவர்கள் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லை என்பது உண்மை. வலிகளை விட கொடுமையானது நம் நேசிக்கும் ஒருவரிடம் நாம் விரும்பும் போது பேச முடியாமல் போவதுதான். வாழ்க்கையில் அதிகம் பேசாதீர்கள். இல்லையெனில் வேண்டியவருக்கு கூட வேண்டாதவர்கள் ஆகிவிடுவீர்கள். உண்மையான அன்பை காயப்படுத்துவதும் பொய்யா அன்பை விழுந்து விழுந்து கவனிப்பதும் தான் மனிதனின் மனம். தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். எல்லோரும் வர மாட்டார்கள் இறுதி வரை நம்முடன். உன்னை விட்டு விலகி செல்பவரை சந்தோஷமாக வழி அனுப்பி வை. வாழ்க்கையை அதைவிட ஒரு சிறந்த பரிசு தயாராக வைத்திருக்கிறது என்று அர்த்தம். உதிக்கும் போது மறையும் போது ரசிக்கும் உலகம் உச்சிக்கு வந்தால் தீட்டி தீர்க்கும் சூரியனை மட்டும் அல்ல, மனிதனின் வளர்ச்சியும் கூட. 1000 தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை போடுவது மனித இயல்பு. இரக்கமும் உறக்கம் ஒன்றுதான். இரண்டையும் அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும். அதிகம் உறங்குபவன் சோம்பேறி ஆகிறான். அதிக இரக்கம் காட்டுபவன் ஏமாளி ஆகிறான். புரிஞ்சிக்க யாருமே இல்லை என்றாலும் தப்பா புரிஞ்சிக்க நம்மளை சுற்றி ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கும். வலிமையும் ஏற்க பழகுங்கள். அப்போதுதான் வாழ்வில் நிலையாக நிற்க முடியும். போலியான உறவுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்று கொடுமை அல்ல. அதிகம் விட்டு கொடுத்து போகிறவங்க கிட்ட உங்கள் திமிரா காமிக்காதீங்க. முடிஞ்சால் அவங்க ஏன் உங்களுக்காக விட்டு கொடுத்து போகிறாங்கன்னு யோசிங்க. நீங்கள் பிறரிடமிருந்து தனித்திருக்க விரும்பினால் நேர்மையும் உண்மையாகவும் இருந்தால் போதும். தானாகவே ஒதுக்கி வைத்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் பதிவில் பார்க்கலாம்.